வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்லி அரிசியில் உணவு செஞ்சு சாப்பிடும்போது தேவையில்லாத நீர் எல்லாமே வெளியேறும். உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இது போல் ரெசிபீஸ் தினசரி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பவுலில் நான் 1/2 டம்ளர் பார்லி அரிசி எடுத்து மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். பார்லி அரிசியில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதனால இது ஜீரண சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கரில் அதே டம்ளரில் பாதி டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புலேயுமே அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. பார்லி அரிசி 1 மணி நேரம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது அப்படியே பாசிப்பருப்பில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 முறை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் பூண்டு போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 10 பூண்டு சேர்த்திருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனோட குறைவான மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் பார்லி அரிசிக்கு அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு நார்மல் சைஸ் கேரட்டும் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துடணும். அப்போ தான் பாசிப்பருப்பும் பார்லி அரிசியும் நல்லா வெந்து வந்துடும். 6 விசில் வந்து நல்ல விசில் அடங்கினதுக்கு அப்புறமா பார்லி அரிசி பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்லி அரிசி நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குருணையாட்டம் ஆகிடும். தாளிப்புக்காக நான் கடாய் வச்சு கடாய் சூடான உடனே 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அப்படியே நல்லா தாளி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் குருமிளகு நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையுமே எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வறுத்தது போல் எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்த உடனே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பார்லியும் பாசிப்பருப்பையும் உள்ளே போட்டுடலாம். வெயிட் லாஸுக்காக நம்ம பார்லி கிச்சடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிச்சடியை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு காரம்லாம் சேர்த்திக்கலாம். நான் தேவையான அளவுக்கு இந்து உப்பும் திரும்பவும் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். பார்லி அரிசியில் இது போல் கிச்சடி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பார்லி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்லி அரிசியில் இப்படியும் ஒரு புதுவிதமான டேஸ்டியான ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனியும் எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு டேஸ்ட்டே இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு கஷ்டப்படணும். இது போல் விதவிதமாக நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிடுங்க.